இந்த குறுகிய காலத்தில் முன்னேறக்கூடியவர்களை பார்த்தாலே கும்பராசிக்கு என்றைக்குமே பிடிக்காது. குறுக்கில் வரவனை கண்டாலே பிடிக்காது. கோபமாக ஏதாவது என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசி நம்மளை நோகடிக்கிறவனை கண்டாலே கும்பராசிக்கு பிடிக்காது. பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் கும்பராசிக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். பிடிச்ச பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா சூப்பர் மார்க்கெட்டில் பொருளெல்லாம் வாங்கிட்டு பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பில்லு ஒன்று வரும், அது வந்துக்கிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. எப்போ நிற்கும்னு புருஷன் பார்த்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பையெல்லாம் தட்டி பார்ப்பார். அப்புறமா ஜிபே இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துப்போம் அப்படின்றவார். இன்னும் வரும். என்ன காரணம்? பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கிறதுனால. இந்த பில்லு பிடிக்கலைனாலும் அதை ஏற்றுப்போம். இது அப்படியே அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே வரும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். சில விஷயத்தை சிலரை பிடிக்கிறதுனால நமக்கு பிடிக்காததையும் நாம் ஏற்றுப்போம். அது நமக்கு பிடிக்காது. வாழ்க்கையில் சில இடங்கள் பிடிக்காது, சில நபர்கள் பிடிக்காது, சில பழக்க வழக்கங்கள் பிடிக்காது, சில உணவுகள் பிடிக்காது. பிடிக்காதுன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம் கும்பத்துக்கு. ஆனால் பிடிச்சவங்களுக்காக இதையெல்லாம் பிடிக்கிற மாதிரியே இந்த நம்ம எல்லோரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்டுடைய ஃபோட்டோவையும் போய் பாருங்கள், ஆல்பம்லாம் போய் பாருங்கள். எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் ஆல்பம் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் பாருங்கள். கல்யாண வீடாக இருக்கட்டும், கிரகப்பிரவேச வீடாக இருக்கட்டும், நீங்கள் போய் வேணால் ஆல்பம் போய் பாருங்கள். அப்பட்டமாக தெரியும் நடிக்கிறோன்னு. போலியான ஒரு புன்னகையை அங்கே காட்டுவோம். அதில் சில பேர் ரொம்ப ஜாலியாக கூட புன்னகையை காட்டுவாங்க. இந்த ஃபோட்டோக்கார் கொண்டு ஆல்பத்தை கொடுத்துட்டு காசு கேட்கும் போது அந்த வீட்டு தலைவனோ தலைவியோ யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கலங்குவாங்க பாருங்கள். அங்கே தான் தெரியும் உண்மையான புன்னகை. இவ்வளோதா? ஆமாங்க, இவ்வளவு தான். அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய துணை மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் கும்பத்துக்கு நமக்கு நெருக்கமானவர்கள், அன்பானவர்கள், தெரிந்தவர்கள், விரும்புகிறவங்க, நம்ம விரும்புகிறவங்க நமக்கு சந்தோஷமாக இருந்தாலே கும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்தும் போது கும்பராசிக்காரர்கள் சுருங்கி போயிடுவாங்க. உலகத்திலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, மனிதனுடைய மனசை சுருங்க வைக்கக்கூடாது. விசாலமாக இருக்கணும் மனிதனுடைய மனம். அதனால தான் சொல்லுவாங்க, தர்ம விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இடது கையால் ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஏன் இடது கையால் கொடுத்தேன்னு கேட்பாங்க. புண்ணிய காரியத்திலலாம் வலது கைக்கு மாறுறதுக்குள்ளே எனக்கு மனசு மாறிட்டுனா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் இடது கையில் இருக்கும்போதே கொடுத்துட்டேன் அப்படின்னு கர்ணன் ஒரு இடத்துல சொல்லுவான். பாரதத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான். மனசு மாறவே கூடாது. இவங்களுக்கும் மாறக்கூடாது, மற்றவங்களுக்கும் மாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க மனசு மாறாமல் இருப்பாங்க, மற்றவங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இதை இவங்க பார்த்து இவங்களால மாற முடியாமல் தவிப்பாங்க. இப்போ யார் தான் உதவி பண்ணுறது, யார் தான் துணை பண்ணுறது? அப்போ ஒரு ராசியில் எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் இருந்தால் நல்லது நடக்கும், எந்த கிரகத்துடைய சப்போர்ட் இருந்தால் நல்லது நடக்கும்? இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சப்போர்ட் வேணும். கும்பராசிக்கு குரு மட்டும் கடகத்தில் இருந்தார்னா மிகப்பெரிய யோகம் கிடைக்கும், மிகப்பெரிய யோகம், கிஃப்ட். கும்பராசிக்கு அதே மாதிரி மீனத்தில் குரு இருந்தாலோ தனுசு ராசியில் குரு இருந்தாலோ கும்பராசிக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். சகல புவன யோகமும் கிடைக்கும். ஒரு ராஜமாதாவாக ராஜ சோழனாக வாழ முடியும். கும்பராசியில் பிறந்தவர் தான் ராஜராஜ சோழன். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையே? அப்போ பெரிய மன்னன். அப்போ சதய நட்சத்திரம் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறோம், சதய நட்சத்திரம் சரி வராது. இன்னும் ஒரு பெரிய புரளிலாம் நிறைய இருக்குது. சில பேர்லாம் பெருமாளை போய்
கும்பராசிக்காரவங்க போய் பார்க்காதீங்கன்னு ஒரு புரளி கூட இருக்குது. பெருமாளை பார்த்தோம்னா கும்பராசிக்கு ப்ராப்ளம் வரும். கும்பராசி கோயிலுக்கே போக வேண்டாம். நான் சொல்கிறேன், கும்பத்தை விட நல்லவங்க யாருமே இல்லை. கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? சுவாமி நல்லது பண்ணுறாருன்னு நினச்சி போகிறோம், நல்லது கொடுப்பாருன்னு போகிறோம். நல்லது கொடுக்குறவனே கும்பம், இவனே சுவாமி, அகம் பிரம்மாஸ்மி. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அதனால் எந்த கோயிலுக்கும் போக வேணான்றதெல்லாம் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் போகும். இந்த பிறவி எடுத்த பலன் என்னென்னா, பல பேருக்கு போஜனம் போடுறது, சந்தோஷப்படுத்துறது. உங்கள் ராசியிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா ஆகாசத்தை கூட தன்னுடைய அடியில் வைத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பலம் கொண்டவர்கள். ஒன்று தான் ஒரு மிஸ்ஸிங் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். நாம் எதிர்பார்க்குற சந்தோஷம் நாம் செய்கிற காரியத்தில் இருக்கும். ஆனால் அதை ஒருத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பர்த்டே கொண்டாடுறீங்க, ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பர்த்டே, ரொம்ப கிஃப்ட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சந்தோஷத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. இதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கணும். அவ்வளோதான் கும்பம். இது தெரிஞ்சிருச்சுன்னா நிம்மதி தான். அப்போ நம்ம யாருக்கு தாங்க செய்கிறது? ஆனால் செய்ய கடமைப்பட்டிருக்க வேண்டியது நீங்கள், கடமைப்படக்கூடியவர்கள். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கடவுள் உங்களை கையை பிடிச்சி அழைச்சின்னு போவார், இருட்டிலே விட மாட்டார். எவ்வளோ பெரிய இருட்டு வந்தாலும் அங்கே ஒரு வெளிச்சத்தை காட்டிடுவார். நீங்கள் அதிகமான துன்பம் எந்த இடத்துல இருக்குன்னா, ஒரு அதிகமாக யாரை நம்புகிறோமோ அங்கே துன்பம் தானாக வந்துடும். எங்கே எதிர்பார்க்குறோமோ அங்கே துன்பம் வந்துடும். ஒரு நட்பு வேணும்னு நினைக்கும் போது துன்பம் வந்துடும், அன்பு வேணும்னு நினைக்கும் போது துன்பம் வந்துடும். ஏன் நினைக்கிற? உனக்குள்ளேயே தான் சிவன் இருக்கிறான், உனக்குள்ளேயே தான் கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டேன், நீயே கடவுள்கிட்ட. அப்புறம் எதற்கு குழந்தை நீ இன்னொரு அன்பை எதிர்பார்க்குற? நீ தான் அன்பை கொடுக்கணும். இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துருச்சு எல்லாத்தையுமே, நீ கூட எல்லாருக்கும். இப்போ இன்னிலிருந்து நீ நிம்மதியாக இருக்கலாம். கும்பராசிக்காரர்கள் குரு வழிபாடு, சிவ வழிபாடு, அவ்வளவுதான் சிறப்பு உண்டாகும். அது துர்க்கை, சிவ துர்க்கைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையே பிரபஞ்சமே மாறும். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். மனுஷால நம்புறதுனால மட்டும்தான் கும்பராசி வெறுத்து போகிறது. நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை பார்த்து ஒரு கிளாப்ஸ் தட்ட மாட்டுறாங்களே, அப்படிங்கிறதுல தான் கும்பராசி வெறுத்து போகிறோம். அப்போ ஜாதக கட்டத்தில் குரு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா விருப்பமே இல்லாதவன் கூட கிளாப் தட்ட ஆரம்பிச்சிருவான். நீங்கள் உயர்ந்தே ஆகணும், உயர்ந்தே ஆகணும். அதேமாரி கும்பராசிக்கு இன்னொரு சப்போர்ட் இருக்குது. சுக்கிரன் பலம் பெற்றார்னா நல்லது. மீனத்தில் சுக்கிரன் இருந்தோ, ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தோ, துளாராசியில் சுக்கிரன் இருந்தோ இன்னும் யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்லதெல்லாம் நடக்கும். அதாவது எல்லாமே எப்படின்னா ப்ரொசீஜர் படி கும்பத்துக்கு கிடைக்காது, எல்லாம் முன்னாடி பின்னாடி வரும். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசுலேயே சில பேர் கல்யாணம் பண்ணிப்பான், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் வேலை பார்த்துட்டு இருப்பான். கும்பராசிக்கு எப்பயுமே முன்ன பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும். அதனால் சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே தான் கும்பராசிக்காரர்கள் நிறைய யோசிக்கணும். நான் நாளைக்கு பார்த்துக்கிறேங்கிறத தள்ளியே போடாதீங்க. எந்த விஷயத்திலையும் இன்றைக்கி தெரிஞ்சுங்க. இந்த பதிவு பார்க்குற கும்பராசிக்காரர்கள் ஒரு திட்டமாக ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுடைய பலம் என்ன? நாளைக்கு நான் இனிமேல் எதுவும் தள்ள மாட்டேன் சுவாமி. ஒரு பானிபூரி கடையை பார்த்தனா இப்போ சாப்பிட்றேன், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இன்னொரு கடை இருக்குது, இல்லை அடுத்த தெருவில் இருக்குன்னு கூட நம்ப மாட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். எனக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு, இன்றைக்கி ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய கட்டாயம் வருது, கல்யாணம் வந்துருச்சு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிவிடுங்க, அது பார்த்துப்போம். வேலை இந்த ஊரில் கிடச்சிருச்சு ஓகே, நான் எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கணும், அடுத்த வேலை எனக்கு அதை விட தகுதியான வேலை கிடைக்கும், வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் காலம் அவ்வளோதான். உங்களுக்கு அந்த டைமிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் இல்லைன்னா நம்ம தனிமரமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதுதான் பதிவு பண்ணுறேன், இந்த இடத்துல தான் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய பலம் பலகீனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் கையை பிடிச்சி போங்க. கடவுள் உங்களை பிடிச்சிட்டார், இனிமேல் நல்லது நடக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஒரே ஒரு விஷயம்,
உனக்குள்ளதை நான் கொடுக்கும்போதே நீ பயன்படுத்திக்க. நீ அந்த நேரத்தில் அடுத்தது எனக்கு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லாத. அவ்வளோதான். சில வீடுகளில் டிஃபன்லாம் பண்ணிவிடுவாங்க. டிஃபன் வந்து மீந்து போயிடும். அதை இவங்க தூக்கி கொட்ட அளவுக்கு போயிடுவாங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கும்பராசிக்காரவங்க கண்ணில் பட்டுடுச்சுன்னா அந்த பழசை கூட எடுத்து அவங்க சாப்பிடக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். பழசு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பழசை பேசுகிறது பிடிக்கும், பழசை சிந்திக்கிறது பிடிக்கும், பழசை சந்திக்கிறது பிடிக்கும். ஆனால் அதே பழசை பற்றியே சில பேர் பேசி நம்மளை வெறுப்பேற்றுவாங்க, அவங்கள பிடிக்காது. அதாவது வீணாக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். வீணாக்கிற மனசே இருக்காது. அது மனசையும் வீணாக்க தோணாது, வாழ்க்கையும் வீணாக்க தோணாது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, நாளைக்கு பார்த்துக்கலான்னு எதையும் தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு மட்டும் ஆண்டவன் முன்ன பின்ன முரண்பாடோட கொடுப்பான். கொடுக்கும்போதே பயன்படுத்திங்க. புரியுதா? துர்கா பரமேஸ்வரி சிவபெருமான மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.